பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வெனஸ்டே வந்து மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சண்டே சர்ச்சுக்காக, மண்டே கிட்ஸ்க்காக, டியூஸ்டே யூத்துக்காக, வெனஸ்டே அடல்ட்ஸ் அதாவது மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக, அண்ட் தேர்ஸ்டே எல்டர்ஸ்க்காக, ஃப்ரைடே பெண்களுக்காக, அண்ட் சாட்டர்டே தேசத்துக்காக. ஸோ இன்றைக்கி வெனஸ்டே வந்து அடல்ட்ஸ்க்காக, மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக. ஸோ இன்றைக்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் கொடுத்த வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் கடவுள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. ஈசாக்கு விதைத்தான். ஸோ அவனுக்கு என்னெல்லாம் பிளெஸ்ஸிங் கிடைக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 4 காரியம் அவனுக்கு கிடைக்குது. கர்த்தர் அவனை அவன் விதைச்சான். ஈசாக்கு விதைச்சான், தேசத்தில் போய் விதைச்சான். பட் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான், ஐஸ்வர்யவனானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். 4 காரியம் நடக்குது. விதைக்கிறது ஈசாக்குடைய வேலை, ஆனால் ஆசீர்வதிச்சது கர்த்தர். அந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சனால தான் அவனுக்கு இந்த 4 காரியம் நடக்குது. மறுபடியும், ஏன்னா இது உங்களுக்கு வேணும்ல, எல்லாருக்கும் வேணும்ல. அந்த டைமில் தான் ஜாபுக்கு போகிறோம். ஒரு டீனேஜ் கடந்து அடுத்த ஏஜுக்கு போகும்போது ஜாபுக்கு போகிறோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறோம். அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். ஈசாக்கு விதைச்சது அவரோட வேலை. அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும், ஜாபோ இல்லை பிஸ்னஸோ, எந்த விதமான பிஸ்னஸோ இல்லை கூலி வேலையோ, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே என்னாகும், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான், ஐஸ்வர்யமானான். 2வது வர 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 விருத்தி அடைஞ்சிட்டே போனான். 4வது மகா பெரியவனானான். இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா அந்த வேளையை உங்களுடைய பாத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இன்னைக்கு எவ்வளோ ஒரு நல்ல வசனத்தை ஆண்டவரே அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுக்குறீங்க சாமி. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஏஜ், அதாவது படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, இல்லை பிஸ்னஸில் இறங்கி பண்ணுறவங்க, என்ன காரியமாக இருந்தாலும் சரி அப்பா ஆண்டவரே, அதற்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் சுவாமி. உங்கள் ஆசீர்வாதம் வேணும். நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா? ஐயோ, நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், அப்போ பகலாக உட்காந்து ஒர்க் பண்ணுறேனே, ஆனால் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே. அப்பா, அன்னைக்கு ஈசாக்கு விதைச்சது அவனுடைய வேலை, ஆனால் நீர் அவனை ஆசீர்வதிச்சதினால், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிச்சதினால் மட்டுமே ஆண்டவரே 100 மடங்கு பலன் அடைந்தான் சுவாமி. 100 மடங்கு மட்டும் அல்ல ஆண்டவரே, வர வர விருத்தியாகி ஐஸ்வர்யனாகி மகா பெரியவனானான். எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் உங்கள் ஆசீர்வாதத்தினால. இன்னொரு வசனம் கூட இருக்கு சுவாமி, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவரை வேதனையை கூட்டார். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ உங்களை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டும் ஒன்றும் முடியலையா? உங்கள் பலன், உங்களுடைய சுய உங்களுடைய அறிவு, உங்களுடைய இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற அறிவு, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக செய்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அது செய்யணும், ஆனாலும் இதுக்கடையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். அதுவும் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை தேவையா? பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எப்படி பண்ணலாம்? நீங்களே கூகுளை திறந்தப்போ எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, பட் எனிவே கர்த்தர்
வந்து ஆலோசனை சொல்லும்போது அவர் சொல்வார், நிறைய இருக்கு, நிறைய பார்க்குறோம், பட் இது ஓகே, எது மூலமாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். அவர் உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்கிற தேவன். அப்படிப்பட்ட கர்த்தரை பிடித்துக் கொள்வோமா? ஐயோ, கலங்கி தவிக்கிறீங்களா? கலங்கி தவிக்கிறீங்களா? எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே செழிப்பே இல்லையே, வருமானமே இல்லையே. வருமானம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரில. ஒருவேளை வேலையில் இருக்கலாம், ஐடியில் இருக்கலாம், பெரிய 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 வேலையில் இருக்கலாம், இல்லை கூலி வேலையில் இருக்கலாம், ஜஸ்ட் 15,000 20,000 அந்த மாதிரி ஜாப்ல இருக்கலாம். ஐயோ, அந்த வருமானம் வர்றது எங்கே போகுதுன்னே தெரியலையே. இதை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அந்த வருமானம் அந்த சம்பளம் முடியாமல் போயிடலாம், இல்லை ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவரே அந்த சம்பளம் இல்லாமல் போயிடலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அதனோட வேதனையை கூட்டார், வேதனையை கூட்டார். தயவுசெய்து பிடிச்சிக்கோங்க. கர்த்தாவே, இன்னைக்கு வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பிஸ்னஸ் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, அன்றைக்கு நீர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால் மட்டுமே ஆண்டவரே அவர் ஐஸ்வர்யம். நிறைய பேர் நான் ஐஸ்வர்யம் நான் நினைக்கிறீங்களா? அப்பா, வர வர விருத்தி அடைந்தான். நீங்க வர வர விருத்தி அடைகிறீங்களா, இல்லை வர வர டவுன்ல போயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாளிலையும் நீங்க இருக்கிறீங்களா? 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கா? ஐஸ்வர்யனாயிட்டு இருக்கீங்களா? வர வர விருத்தி அடைகிறீங்களா? மகா பெரியவனாயிருக்கீங்க அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற உங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களுக்காக ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அப்பா ஆண்டவர் ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஐயோ, நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன், வர்ற சம்பளம் எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியலையே. அப்பா, ஒரு 5 நாள் கூட இருக்க மாட்டேங்குது. கடன் அடைக்க க்கே சரியா இருக்கு, இல்லை என்னுடைய பலவீனம் என்னுடைய ஆண்டவர் ஹாஸ்பிட்டலுக்கே சரியா இருக்கு, இல்லை லாயர் ஃபீஸுக்கே சரியா இருக்கு, இல்லை ஏதாவது ஒன்றுக்கு ஆண்டவரே எல்லாம் போயிடுது. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய வேலை, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி அதில் காசு வேஸ்ட்டாக போயிடுது. இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற, இல்லை உறவினருக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, அதில் போயிருக்கு. எப்படியோ போயிடுது. எதுவுமே தங்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா வேதனை இல்லாத ஆசீர்வாதம். தயவு செய்து அதை அக்செப்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வேதனை இல்லாத ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. அதே போல அப்பா, உங்களுடைய பிஸ்னஸ் ஆர் ஜாப் எங்கே இருந்தாலும் சரி, ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எங்கே தேடுறீங்க? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக அவருடைய பாதத்தில் காத்துருங்க. இந்த ஜெபம் மூலமாக உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கிடைக்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஏசப்பா, எல்லாரும் இணைஞ்சு, இங்கே யாரெல்லாம் இணைங்கிறாங்களோ எல்லாரும் இணைஞ்சு, அப்பா ப்ளீஸ் ஜீசஸ், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே வர வர விருத்தி அடைய முடியும், வர வர ஐஸ்வர்யனாக முடியும், வர 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவன் அந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கு இறங்கட்டும். ஆசீர்வாதம் குறைச்சல்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, மனுஷனுடைய உங்களுடைய எண்ணங்களோ ஏதோ ஒன்று ஆசீர்வாதம் தடை இருக்கு. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். உங்க ஆசீர்வாதம் நீர் ஆசீர்வதியும். பாருங்க, யாக்கோபு உங்க காலை பிடிச்சு கெஞ்சினார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க ஆசீர்வதிக்கிட்டா என்னோட ஃபியூச்சர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அவர் ஒரு இடத்துக்கு கடந்து போறார். அப்பா, ஏசாவை நோக்கி போறார். என்ன நடக்குன்னே தெரியாது. எல்லாம் சம்பாதிச்சேனே, எவ்வளோ காரியத்தை நான் சம்பாதிச்சேன். பட் இப்போ ஒரு இடத்துக்கு போறேன். ஏசா வந்து என்ன பண்ணுவான்னு தெரியலையே, பழைய கோபத்தை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் சுவாமி. உங்கள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நான் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் சுவாமி. அதனால தான் அன்னைக்கு ராத்திரி காலை பிடிச்சி கேட்குற, கடவுளே என்னை ஆசீர்வதிங்க, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். ராத்திரி ஃபுல்லாக பிடிக்காரு. எப்போ கடவுள் ஆசீர்வதிக்கிறாரோ அது வரைக்கும் விடலை. இன்னைக்கு
நீங்க விடாதீங்க. ஏசப்பா கர்த்தரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுங்க. ஒருவேளை அந்த ஜென்மம், இந்த ஜென்மம், அந்த சாபம், இந்த சாபம் எல்லாத்தையும் ஆசீர்வாதமா மாற்றுங்கப்பா. உம்மால முடியும். நீங்க ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே சாபத்தெல்லாம் தீர்த்துட்டீங்கப்பா. அப்பா எங்களுடைய சாப கட்டுகளை அறுத்துட்டீங்க சுவாமி. அப்பா இறங்கும். அந்த மாதிரி யாராவது நினைக்கிறாங்களா? அப்பா பழைய சாபம் இன்னும் எனக்கு இருக்கு, அந்த எண்ணமே அதை அழுத்திரும். நோ லார்ட், உம்மால முடியும், உம்மால முடியும், உம்மால முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, பிஸ்னஸ் பண்ற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, படிக்கிற பிள்ளைங்க மேல இறங்குவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, இறங்குவதாக. யாக்கோபை ஆசீர்வதிச்சிரே, யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றினீரே, அதே ஆசீர்வாதம் இறங்குவதாக. எதையும் ஆண்டவரை ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவரே அந்த தைரியம், அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றினால் மட்டுமே யாக்கோபு ஆண்டவரே எதுவுமே செய்யலை. ஆண்டவரே அதோட கட்டி அணைச்சி அந்த முத்தமிட்டு அப்பா பழைய பழைய அந்த ஃபெயிலியர், பழைய அந்த கோபம் அதெல்லாம் இல்லாமல் யாக்கோபு மேலே உள்ள கோபத்தெல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமாக அவனை வர வைத்தா. எந்த ஒரு இதுவும் நடக்கலை. கர்த்தர் யாக்கோபையும் ஆசீர்வதிச்சனால அப்பா எந்த படைக்கும் ஆண்டவரே அவரை விடலை, அவர் தப்புவித்தார். ஆண்டவரே அவங்க கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அதே போல் ஒருவேளை உங்களுக்கு யாருடைய கண்கள்லையாவது தயவு கிடைக்காம இருக்கா? ஆண்டவரே ஐயோ வந்துட்டாரே, என் நிலைமை என்னாகும்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ இந்த ஒரு ஹையர் அஃபீஷியல் ஒருத்தர் வந்துட்டாரே, இவர் வந்தால் என் ஜாப் என்ன ஆகும்? இவர் வந்துட்டாரே, இந்த ஹையர் அஃபீஷியல் வந்து இந்த ஹை லெவலில் ஒருத்தர் வந்து போஸ்டிங் கிடைச்சி வந்துட்டாரே, என்னோட போஸ்ட் என்ன ஆகும்? இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காதா, எனக்கு எதுவும் கிடைக்காதான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்துனா அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். அவங்க கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். பெரிய ஆண்டவரே உங்கள் ஹையர் அஃபீஷியலுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு எந்த இடையூறும் வராமல் பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே அப்பா இன்றைக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே அந்த நடுத்தர வயதில் இருந்து கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் நம்முடைய பாத்தில் வருகிறோம். அவங்க பிஸ்னஸை ஆசீர்வதியும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நீர் சொல்லியிருக்கிறீல்ல அது மாதிரி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுங்க. யாக்கோபை போட உங்களோட கட்டி ஆண்டவரை பிடிச்சிட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலே இறங்குவதாகப்பா. ப்ளீஸ் மாஸ்டர் எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் சுட்டு நரகத்துக்கு அனுப்புகிறோம். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா எண்ணங்களையும் தூக்கி நரகத்துக்கு அனுப்புகிறோம். எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டி நரகத்துக்கு அனுப்புகிறோம். வஞ்சிக்கிற ஆவிகளை கட்டி நரகத்துக்கு அனுப்புகிறோம். உம்மை மட்டுமே பற்றிக்கொள்ள உம்முடைய ஆசீர்வாதம். எனக்கு எவ்வளோ அழகாக வசனம் சொல்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் ஆசீர்வதித்தால் மட்டுமே அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய பாத்திரம் காத்திருக்க அப்பா, உம்மோடு இணைந்து வாழ அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அப்பா அந்த நாளை கடந்து போவதற்கான எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணுவதற்கான ஆசீர்வாதத்தை எப்படி யாக்கோபு கொடுத்தீரோ அதே ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுங்கப்பா. எல்லா அன்னைக்கு அந்த டேக்குள்ள எல்லா ஆண்டவரே எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே ஹல்லேலூயா தகர்த்து எரிக்க போயிருதுக்காக நன்றிக்கிறோம் அப்பா. விரோதமாக அப்பா இருக்கிற எல்லா கட்டுகளையும், எல்லா சாப கட்டுகளையும், எல்லா பொறாமையின் ஆவிகளையும், எல்லா வஞ்சகத்தின் ஆவிகளையும், எல்லா பிசாசின் குறியைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தாலே கட்டி நரகத்துக்கு அனுப்பி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஈசாக்குக்கு வந்த ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் விதைத்தான். எந்த இடத்துல அவங்க ஜாப்ல இருக்காங்களோ, எந்த இடத்துல பிஸ்னஸ் எங்கே இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில், எந்த ஸ்டேட்டில், எந்த டிஸ்ட்ரிக்டில், எந்த வில்லேஜில், எந்த குடிசையில் ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவங்கள ஆசீர்வதியும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. வர வர விருத்தி அடைகிற ஆசீர்வாதம், பெரியவன் ஆக்குகிற அந்த ஆசீர்வாதம் அப்பா 100 மடங்கு 99 ஆண்டவரே 100% blessing
100%, 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு குறைவே இல்லாத ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். இந்த வசனத்தை கொடுத்து அப்பா எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா அந்த பிஸ்னஸ் டைம் எனக்கு டைமே இல்லைன்னு ஒருவேளை உம்மை பக்கத்தில் வராமல் இருக்கலாம். ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் அவ்வளோ பெருசு, டே அண்ட் நைட்டாக நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஆண்டவரே முதல்ல உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அவங்க பிஸ்னஸை பண்ணட்டுப்பா. ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் மூலமா ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இன்றைக்கு மேரேஜ் டே, பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் இந்த பாத்தில் வருகிறோம். இதே வசனம், இந்த வசனத்தை கொண்டு அவங்களை ஆசீர்வதியும். பிறந்த நாளை ஒருவேளை பழைய பிறந்த நாளில் எப்படிலாம் இருந்தாங்களோ இந்த பிறந்த நாள் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறோம். அதே போல மேரேஜ் லைஃப்பை ஆண்டவரே நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு நம்ம சொன்ன வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்தது குயிஸ் டைம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்கலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஈசாக்கின் இரட்டை பிள்ளைகளின் பெயர் என்ன? ரொம்ப ஈஸி, இப்பவுமே சொல்லிடுவீங்களா கேட்ட உடனே. ஈசாக்கின் இரட்டை பிள்ளைகளின் பெயர் என்ன? ஆன்சர் அனுப்புங்க, அந்த பைபிள் வேர்ஸோடு அனுப்புங்க. அனுப்புகிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.